ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட ரெசிபி வந்து குலாப் ஜாமுன் ரெசிபி. இது வந்து ரொம்ப ஈஸி செய்கிறது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஜூஸியாக இருக்கும். அந்த சுகர் சிரப்பில் நம்ம இது பண்ணோம்னா இது வந்து அதில் கொடுத்துக்கிற அதில் வந்து 700 கொடுத்துருப்பாங்க சுகரு. ஆனால் வந்து நாங்கள் வந்து 500 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 700 கிராம் போட்டோம்னா சுகர் ரொம்ப அதிகமாக பேலன்ஸ் நின்றுடும். இது வந்து 500 கிராம் சுகர், 500 தண்ணி, அதை வச்சு தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்து கட் பண்ணி அந்த மிக்ஸை வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் விடுங்க. நிறைய விட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா அது நம்ம உருண்டை பிடிக்க வராது. அவ்வளோதான். இப்போ பிசைஞ்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ சுகர் சிரப் நம்ம செஞ்சிடலாம். சுகர் சிரப் வந்து 500 கிராம் சுகரு, 500 கிராம் தண்ணி எடுத்துருக்கேன். இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது கரையும் போதே ஒரு 2-3 ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமனு இதை போட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது வந்து ரொம்ப பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இது வந்து ஜஸ்ட்டு பிசு பிசுப்புன்னு இருந்தால் மட்டும் போதும். இந்த பிசு பிசுப்பு இருந்தால் போதும். இது தண்ணி நல்லா கொதிக்குது. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம குலாப் ஜாமுன் ரவுண்ட் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு பெரிய சைஸ் தேவைன்னா பெரிய சைஸ், சின்ன சைஸ் தேவைன்னா சின்ன சைஸ், உங்களுக்கு இஷ்டம் எப்படி இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப சின்ன சைஸாக நம்ம பிடிச்சோம்னா கூட நல்லது தான். அது வந்து எண்ணெயில் போனோடனே கொஞ்சம் பெருசாகி வரும். இப்போ நம்ம நல்லா உருட்டியாச்சு. எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் விடும்போது பார்த்து விடணும், எண்ணெய் வந்து தெறிக்கும். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம சாப்பிட தோணும் போது நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா தான் இருக்கும். ஈஸியாக செய்யலாம். நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம ஈஸியாக செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ லைட்டாக கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கலர் செவந்து வரும். இப்போ ஒரு பேட்ச் பண்ணி ஜீரா தண்ணியில் விட்டாச்சு. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஜீரா தண்ணியில் விடக்கூடாது. ஒரு பவுலில் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் ஜீரா தண்ணியில் விடணும். ஏன்னா எண்ணெயோடு விட்டோம்னா ஃபுல்லாக அந்த ஜீரா தண்ணி ஃபுல்லாக எண்ணெயாகிடும். ஜீரா தண்ணியில் விட்டு ஒரு 2 ஹவர் கழித்து நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா ஊறி இருக்குது ஜீரா தண்ணியில். ஒரே சாஃப்டாக இருக்குது. கையில் எடுக்க வரல, ஃபுல்லாக எல்லாமே அப்படியே உடஞ்சிடுற மாதிரி இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்